ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் ஏன் எங்களுக்கு மட்டும் இந்த போராட்டம், எங்களுக்கு விரோதமாக காரியங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது, இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? பிசாசு பல விதத்தில் எனக்கு போராடி கொண்டிருக்கிறான், மனுஷன் பல விதத்தில் எனக்கு கிரிகளை நடப்பித்து கொண்டிருக்கிறான், நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? மந்திரமும் தந்திரமும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் தடை பண்ணவே முடியாது, அதை தடை செய்யவே முடியாது. ஏன்னா வாசிக்கிறேன் கேளுங்க. என்னாகமும் 23:23 யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. பிரியமான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் மந்திரங்களோ தந்திரங்களோ உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே தடை பண்ண முடியாது. ஏன்னா ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமே இல்லை. இன்றைக்கு நீ ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறபடியினால உனக்கு எத்தனை விதமான காரியங்கள் கிரியைகள் உனக்கு விரோதமாய் வைத்தாலும் கூட ஒன்று உன்னை சேதப்படுத்த முடியாது. எந்த மந்திரமாக இருந்தாலும், மனிதனுடைய வாழ்க்கை, மனிதனுடைய ஆவியாக இருந்தாலும், பொறாமையின் ஆவி நிமித்தம், எரிச்சலின் ஆவி நிமித்தம் எத்தனை விதமான போராட்டங்கள் இருந்தாலும் ஒன்றுமே உன்னை சேதப்படுத்த முடியாது. அவனுடைய சூழ்ச்சிகள் அனைத்துமே ஒன்றும் இல்லாமற் போய்விடும். இந்த நாளில் எத்தனை விதமான சூழ்ச்சிகளை மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்தாலும் ஒன்று உன்னை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா உன்னை படைத்தவர் உன் அருகிலே இருக்கிறார். இதனால் அவர் உன்னோடு கூட இருக்கிறபடினால மனுஷனுடைய சூழ்ச்சிகளோ மந்திரவாதங்களோ உனக்கு விரோதமாய் செயல்படுத்தவே முடியாது. ஏன்னா உன்னோடு இருக்கிறவர் பெரியவர், உனக்குள்ளாய் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறவர் பெரியவர், உன்னை உயர்த்துகிறவர் உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர், உன்னை கரம் பிடித்து வழி நடத்துகிறவர் உன்னோடு இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறபடினால் ஒன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறி செல்ல விடாதபடிக்கு தடையாய் நிறுத்த முடியாது. பிரியமான சகோதரனே சகோதரியே, என்றைக்கு இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வரும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு அந்த காரியங்களிலிருந்து ஒரு விடுதலையை நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய். இந்த நாளிலே எத்தனை விதமான காரியங்களுடைய குடும்பத்தில் நடந்தாலும் அத்தனை காரியத்திலும் ஆண்டவர் மேன்மைப்படுத்தும்படியாக ஆண்டவர் நோடு கூட கடந்து வந்திருக்கிறார். ஏன் கலங்கி தவித்து கொண்டிருக்கிறாய்? நீ கலங்குற எந்த காரியமும் சம்பவிக்காது. உனக்கு விரோதமான மந்திரவாதங்கள் ஒன்று உன்னை மேற்கொள்ள முடியாது. மனுஷனுடைய தந்திரங்கள் உனக்கு விரோதமாய் நடைபெற்றாலும் ஒன்று உன்னை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா ஆண்டவர் நோடு கூட இருக்கிறார். சூழ்நிலைகளை மாற்றி போடுகிறவர் நோடு கூட இருக்கிறார். கரம் பிடித்து வழி நடத்துகிறவர் நோடு கூட இருக்கிறபடினால நீ எந்த இடத்துல வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உன்னை முன்னேறி செல்ல விடாத இருக்கிற எல்லா தடைகளையும் ஆவியானவர் இன்றைக்கு தகர்த்து உன்னை மேலோக்கி பார்க்கும்படியாக இந்த நாட்களிலே உன்னை கீழாக்காமல் மேலாக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். கலங்காதீங்க, அற்புதத்தை பார்ப்பீங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரே மந்திரவாதங்களோ ஆண்டவரை சூழ்ச்சிகளோ இருந்தாலும் இந்த நாளில் இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளில் அதை நாங்கள் முறியடித்து ஜெபிக்கிற இயேசப்பா. அன்பு தகப்பனே, அபிஷேகத்தினால நுகத்தடிகள் முறிக்கப்படும் என்று சொன்னீர் அல்லவா? பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்குவீராக. அவருக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால் இப்போதை நாங்கள் சுட்டரித்து போட்டு ஜெபிக்கிற இயேசப்பா. இப்போதே உம்முடைய அக்னி அனுப்புவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து அக்னி இறங்கி வருவதாக. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லாவித ஆண்டவரே தீமையான காரியங்கள் அனைத்து இப்போதே சுட்டரிக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிற இயேசப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நீ எழும்பி பிரகாசிக்கட்டும், உம்முடைய நாமத்தை உயர்த்தட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.